தமிழ் சினிமாவில இப்போ பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான். அந்த வகையில அஜித் சார் நடித்த விஸ்வாசம் படம் வசூல்ல பெரிய சாதனையும் படைச்சிருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா தமிழகத்துல விஸ்வாசம் இதுவரைக்கும் வரலாறு காணாத சாதனையும் படைச்சிருக்கான். ஆமாங்க, போட்டிக்கு சூப்பர் ஸ்டார் படம் வந்தே இந்த படம் 125 கோடிகளுக்கு மேல தமிழகத்துல மட்டும் வசூல் செஞ்சிருக்கான். இப்போ என்னன்னா விஸ்வாசம் படம் மெர்சல் சர்க்கார் சாதனையை முறியடிச்சு ஹாலிவுட் படங்கள்ல தமிழகத்துல மட்டும் அதிக வசூல் செய்த படங்களுடைய லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்கு. மேலும் தெலுங்கு படமான பாகுபலி 2 படம் தான் முதலிடத்துல இருக்கு. தமிழ் பட வரிசையில அஜித் சாருடைய விஸ்வாசம் தான் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கான். விஸ்வாசம் படத்துக்கு அப்புறம் அஜித் சார் தீரன் பட புகழ் எச் வினோத் இயக்கத்துல தலா 59 அதாவது பிங்க் ரீமேக்ல நடிக்க போறாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பும் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த படப்பிடிப்புல அஜித் சார் அடுத்த வாரத்துல இருந்து ஜாயின் பண்ணுவாரு அப்படின்னு முன்னாடியே செய்தி வெளியாச்சு. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா கமிட் ஆன உடனே ரசிகர்கள் வேற லெவல்ல கொண்டாடினாங்க. ஏன்னா எங்களுடைய காம்போ அந்த லெவல்ல இருக்கும். நேற்று மலையாள நடிகர் மம்முட்டியுடைய படம் பேரன்பு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்திற்கும் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படத்தோட பேனர்ல மம்முட்டி புகைப்படத்தை விட இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுடைய புகைப்படத்தை பெருசா போட்டு அவருடைய ரசிகர்கள் பேனர் வச்சிருந்தாங்க. அது எந்த ஏரியா அப்படின்னா திருவண்ணாமலையில உள்ள அடையூராம். அங்குள்ள யுவன் சங்கர் ராஜா ரசிகர் மன்றத்தின் சார்பில் இந்த பேனரை வச்சிருக்காங்களாம். இப்போ தலா 59 படத்துடைய பிஜிஎம் பற்றியும் ஒரு மாசான தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன என்பதையும் பார்த்திடலாம். ஆரம்ப படத்திற்கு பிறகு அஜித் யுவன் சாருடைய கூட்டணி இந்த படத்துல தான் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த படத்திற்கு 4 பாடல்களை தவிர்த்து ஒரு பிஜிஎம் இருக்கான். இது ரீமேக் படம் என்பதால அஜித் சாருக்கு இன்ட்ரோ பாடல்கள் எல்லாம் கிடையாதாம். மேலும் அஜித் சார் படத்திலேயே ஒரு சில காட்சிகள் தான் வருவாரு. சரி இருந்தும் ஏன் இவர் இந்த படத்துல கமிட் ஆனாரு அப்படின்னு பலரும் அண்மையில கேள்வி கேட்டு வந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல கருத்துக்களும் வெளியாச்சு. ஏன்னா இந்த படம் சமூகத்திற்கு தேவையான ஒரு முக்கிய கதையாம். இந்த கதையில அஜித் சார் நடித்தா மட்டும்தான் மக்களிடையே படம் ரொம்பவே ரீச் ஆகும் அப்படின்னு தகவல் வெளியாச்சு. சரி நம்ம பிஜிஎம்க்கு வரலாம். இந்த படத்துல இன்ட்ரோ பாடல்கள் கிடையாது அப்படின்றதுனால யுவன் பிஜிஎம்ல தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திட்டு வராராம். மேலும் இதுவரைக்கும் அஜித் சார் யுவன் சார் கூட்டணியில பில்லா மகாத்தா அப்படின்ற இந்த 2 படத்தோடைய பிஜிஎம் ரசிகர்கள் வேற லெவல்ல கொண்டாடினாங்க. அதை விட இந்த படத்தோடைய பிஜிஎம் சிறப்பாக அமைய யுவன் சங்கர் ராஜா ரொம்பவே கவனத்தை செலுத்திட்டு வராராம். அப்படி இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை தெரிக்க விட்டா கண்டிப்பாக அஜித் சாருடைய அடுத்த படமான தல 60 யுவன் தான் இசையமைப்பாரு. கிட்டத்தட்ட அப்படிதான் பேச்சும் அடிபட்டு வருது. மேலும் இந்த படத்தை வினோத் தான் இயக்குறாரு, போனி கபூர் தான் தயாரிக்கிறாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஜூலை மாதத்துல தொடங்கி அடுத்த ஆண்டு 2020 ஏப்ரல் மாதத்துல ரிலீஸ் செய்ய படக்குழுவும் திட்டம் போட்டிருக்காங்க. மேலும் இந்த படம் பக்கா மாஸ் என்டர்டெய்னர் படமாக அதாவது விஸ்வாசம் படம் போல இருக்கும் அப்படின்னு போனி கபூர் கூட அண்மையில ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. தலா 59 படத்துடைய பிஜிஎம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.